ஏண்டி கோவமா இருக்க? மக்களே, இவ பண்ண காரியத்துக்கு யாரும் எந்த ஃப்ரெண்டா இருந்தாலும் கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணிட்டு தான் போவா. அப்படி என்ன பண்ண? கூட இருந்தே குளிப்பதிக்கிறா மக்களே. கூட இருந்து கொயக்க பறிக்கணுமா? இந்த காமெடிக்கு ஒன்றும் குறைச்சல. என்ன பண்ண தெரியுமாமா? என்ன சொல்லக்கூடாது. என்ன பண்ண இப்போ? எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காங்க. நான் வந்து இன்னும் ஓகேவே சொல்லல. இவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சி அவங்களே வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு இருக்காங்க. அதை வந்து ஃப்ரெண்டு என்ன பண்ணும், எனக்கு தானே சப்போர்ட் பண்ணும். எங்க அம்மா அவள்கிட்ட பேசி இவளை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல இவன் என்ன பண்ணியிருக்கா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எங்க அம்மானு கூட பார்க்காம என்ன கரெக்ட் பண்றது எப்படி அப்படின்றத அவ சொல்லியிருக்கா. அவ என்ன சொன்னான்னு கேளுங்க. ஆன்ட்டி, நீங்க கவலையப்படாதீங்க, மாப்பிள்ளைய மட்டும் வர சொல்லுங்க, அதுவும் வந்து ஒயிட் டிஷர்ட் ப்ளூ ஜீன் போட்டு வர சொல்லுங்க, அவ அப்பவே விழுந்துருவா, அப்பவே கரெக்ட் ஆயிடுவா. எங்க அம்மா கிட்ட நம்ம தட்டுறோம் தூக்க அப்படியே சொல்லியிருக்கா. இந்த மாதிரி எங்க அம்மா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க. அப்படியே போயிட்டு இப்ப இவ என்ன பண்ணும், ஃப்ரெண்டுனா எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னா சரி ஆண்டி அப்புறமா பண்ணிக்கிட்டோம் தானே சொல்லணும். போயிட்டு எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் ஐடியா கொடுத்துருக்கா. இன்னும் என்னென்னலாம் ஐடியா கொடுத்து வச்சிருக்கான்னு தெரியல. பாத்தீங்களா, ஃப்ரெண்டா இருந்துகிட்டு என்ன கரெக்ட் பண்றதுக்கு எனக்கே தெரியாம வந்து அவ ஐடியா பண்ணியிருக்கா. ஆனா எனக்கு ஒயிட் டிஷர்ட் பிடிக்கும். உனக்கு யார் சொன்னா? நான் சொன்னா ஒயிட் டிஷர்ட் அது தெரியாதா? கூடவே இருக்கும், என்ன பிடிக்கும் பிடிக்காது தெரியும். இந்த மாதிரி ஒருத்தி இருந்தா போதும், எந்த ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் ஆகாம இருக்காது, கண்டிப்பா கல்யாணம் ஆயிரும்.